வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/7/2025 ஆடி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதும் புத்திசாலித்தனமான அமைப்பு. லாபமும் சந்தோஷமும் சுபகாரிய அமைப்பும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் உத்தியோகத்தில் அதீதமான அனுகூலமும் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கிறது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்ற கை கொடுப்பது ஏற்றமான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்யோன்ய குறைபாடுகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் எந்தவித சிக்கலும் தெய்வ காரியத்திலும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை நடைபெறக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உலகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் முதலாளிகள் அதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் கோபதாபத்தை வீட்டில் வைத்து கொள்வதும் வெளியிடத்தில் காட்டுவது சிக்கலை வரவழைத்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பையும்
சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உறவு முறையில் வருவதோ போவதோ ஏற்படும். அவர்களுடன் தர்க்கம் வேண்டாம். குடும்பத்தில் செலவுகள் காணப்படும். சுப செலவுகளாக காணப்படும். விருந்தினர்களுக்கு வரவேற்க தயாராகி கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் யோக பலத்தை அதிகமாக பெறுவதும் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் கவனமாக இருப்பதும் பதட்டமில்லாமல் இருப்பதும் காரிய சித்தி மாலையை சொல்லிவிட்டு செல்வதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறைகள் காணப்படவில்லை. ஏதாவது குழப்பமான சூழ்நிலையை நீங்களாகவே வரவேற்பீர்களே தவிர வெளியிடத்திலும் தொழிலிலும் சுபகாரியத்திலும் வார்த்தைகளுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார் பேச்சு கேட்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்துடன் பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பழைய கடன்கள் பைசல் செய்வது முதலீடுகளுக்கு பணம் எதிர்பார்ப்பது வங்கிகளில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது உத்தியோகத்தில் அபிருதமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.